எங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்கே நீங்கள் ஃபுட் ட்ரெயினுக்கு என்கொயரி பண்ணாலும் ஒரு விஷயம் தெளிவாக கேளுங்க. ஏன் சார் எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா? அதாவது பிராண்டை ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். கடையை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க கமிஷன் வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ப்ராடக்ட் பிராண்டை சொல்லுவீங்களா, இல்லை ப்ராடக்டை உங்ககிட்ட வாங்க சொல்லுவீங்களான்னு கேளுங்க. இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, எங்களுக்கு எப்படி தெரியும்னா மாதம் ஒரு 500 என்கொயரி காலுக்கு மேலே நாங்கள் அட்டன் பண்ணுறதுனால சொல்கிறேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சார் ப்ராடக்ட் வாங்கணுங்கிறாங்களே அப்படின்னு. எங்கள்கிட்டையும் இதே தான் கேள்வி கேட்குறாங்க. சார் நீங்கள் ப்ராடக்ட் விற்பீங்களான்னு. நாங்கள் ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது. முக்கியமான கேள்வி நீங்கள் என்ன கேட்கணும், சார் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு கற்றுக் கொடுத்து உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்க சொல்லுவீங்களா, இல்லை எந்த கடையில் வேணாலும் வாங்கி அப்படின்னு எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு தெளிவாக கேட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஸ்கேம் தான். நான் இந்த பொருளை வச்சு தான் நான் கற்றுக் கொடுப்பேன், ஏன்ட்டு தான் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா அது அர்த்தமே கிடையாது. இப்போ நிறைய பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சார் ஒரு போலீஸ் தப்பு பண்ணால் எல்லா போலீஸும் தப்பு பண்ணுறது இல்லை அப்படின்னு. எல்லாரும் எங்களையுமே இந்த கேள்வி திருப்பி கேட்குறீங்க. நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் விற்கிறது கிடையாது. A to Z வெளியே ரெஃபர் பண்ணிடுவோம். டாப் நாச் பிராண்ட்ஸாக ரெஃபர் பண்ணுவோம். எங்கே வேணாலும் வாங்கின்னு சொல்லுவோம். ஆன்லைனில் கூட வாங்கின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த கமிஷன் பேசிஸில் போகிறவங்க தான் இந்த கடையில் வாங்குங்க, என்கிட்ட வாங்குன்னு சொல்ல வேண்டிய தேவைப்படுது. ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறாங்க, அதுக்கு எகென்ஸ்டாக தானே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்களும் பொருளை விற்று அவங்களுக்கு எங்களுக்கு எந்த வித்தியாசமே இல்லையே.